வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்களுக்கு பல வகையிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக தான் இந்த 15 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கூட அடிக்கடி தொல்லை ஏற்பட்டிருக்கோம். இட மாற்றம், வீடு மாற்றம்னு நிறைய விஷயங்களை நீங்கள் அல்லோலப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு ஒரு செல்வ நிலைங்கிறது திருப்தியாக இருக்கும். முன்னொரு வகையில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் பெற போகிறீங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் அமைஞ்சிருக்குது. வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி எல்லார் மனதிலும் ஒரு நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. வீட்டில் கூட ஒரு மங்கள ஓசைங்கிறது இனி தொடர்ந்து கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் நீங்கள் பெறப்போறீங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதனால் வரைக்குமே குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பெரும்பாலும் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் இந்த காலத்தில் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். பொதுவாகவே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அந்த குலதெய்வமே உங்களுக்கு தருவாங்க. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு செய்யுங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் வளம் சிறக்கும். அதிகார பதவி எல்லாமே தேடி வரும். இது வரைக்குமே ஒரு வாடகை கட்டிடத்தில் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க கூட இனி சொந்தமாக ஒரு முயற்சி செய்யலாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தோன்றும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. புதிய புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. நிறைய வருமான வாய்ப்புகளை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சீராகக்கூடிய வழிங்கிறது பிறந்திருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கிரகம் தான். செவ்வாய்க்கு அதிபதியே அந்த கந்தவேல் முருகன் தான். அதனால விருச்சிக ராசி அன்புகள் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். திருச்செந்தூர் உள்பட அறுபடை வீடுகளுக்கு நீங்கள் எங்கே போய் வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மேன்மைங்கிறது எப்போதும் நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிர் மாதிரி தான், ஒரு புலி மாதிரி தான் இவங்க எப்போதுமே செயல்படுவாங்க. வாழ்க்கையில் எல்லா வகையிலும் தீவிரமாக ஈடுபடக்கூடியவங்க. ரொம்ப சென்சிட்டிவானுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஈஸியாக மறக்கிறதோ மன்னிக்கவும் மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டும் நெருங்கி பழக மாட்டாங்க. யோசித்து பழக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும். நெருங்கி பழகிட்டா இவங்கள மாதிரி உண்மையானவங்களாம் வேறு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். கோபம், அன்பு, வேலையில் ஒரு திறமையாக இருக்கட்டும், எது எடுத்தாலுமே ரொம்ப அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்கிட்ட ரொம்ப விசுவாசமானவங்களாக இருப்பாங்க. தன்னோட இலக்கை அடைகிற வரைக்கும் கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க. மனசு இவங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களால சாதிக்க முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க நேர்மையை அதிகமாக மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. நேர்மையான நபர் மட்டும் இவங்க வாழ்க்கையில் இருந்துட்டா இவங்க உண்மையான நபராக மாறிடுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அன்பை பார்த்து கொள்ளக்கூடிய குணங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மற்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவங்க ஒரு பாதுகாப்பு உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பாற்றல் மிக்கவங்க. கலையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். தெய்வ பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியில் இந்த விருச்சிக ராசி ஒன்று. பெரும்பாலும் இவங்க இயற்கை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா வித தலைமை பண்புக்கும் தகுதியானவங்க. மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிதர்சன உண்மையை இவங்க நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய குணநலனை பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு தனித்துவமானுங்க. வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை புரிந்து செயல்படக்கூடியவங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலுமே உங்களுடைய வாழ்வுங்கிறது சிறப்படையும். தொடர்ந்து இந்த 15 நாட்களுக்குமே உங்களுக்கு இறை அருளுங்கிறது நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகளால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புன்னு உங்களுக்கு இந்த 15 நாட்களும் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து ஒரு வாழ்வில் மேன்மைங்கிறதே பெற போகிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் நீங்கள் பட்ட இன்னல்கள் எல்லாமே இனி மாறப்போகுது. யோகமான வாழ்க்கைங்கிறது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நேரம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் சரி, சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. நீங்கள் நிதானமாக செயல்படுறது மூலமாக இப்போ நீங்கள் பல காரியங்கள் சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம். இந்த 2 வாரங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குது. தனாதிபதி குரு 7ஆம் ஸ்தானத்தை பார்க்குறது உங்கள் மனசில் இயல்பாக தைரியம் அதிகரிக்கும். சகோதர வகையில் கூட ரொம்ப நல்ல பலனை எதிர்பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம். சகோதரர்களுடைய உதவி கிடைக்கும். நினைச்ச வசதி எல்லாமே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய காலம். எதிலுமே லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். மனசில் ஒரு புது தெம்பு உண்டாகி இருக்குது. வீடு, வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கைகூடி வரும். தொடர்ந்து உங்கள் வாக்கில் ஒரு பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு மற்றவங்க கிட்ட மதிப்பு மரியாதைங்கிறது அதிகமாக இருக்கும். வாக்கு வன்மையால் நீங்கள் எதையுமே காரியம் சாதிக்க முடியும். தொடர்ந்து ஆன்மீக எண்ணம் உங்கள் மனசில் உண்டாக போகுது. தெய்வ அருளும் கூடவே இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான்.
தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல நிலைக்கு உயர போறீங்க. போட்டி எல்லாமே நீங்கும், எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். தேவையான விஷயத்துல நீங்க பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் பெற போறீங்க. இது வரைக்குமே நிலுவையில் இருந்துட்டு வந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கிறதால எல்லா வகையிலும் அங்கீகாரம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமணம், சீமந்தம், காது குத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது நீங்கும். இது வரைக்குமே உங்களுடைய துணை உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனாலே சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும். இனி ஒருவர் புரிஞ்சு செயல்படுறதால ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது உண்டாக போகுது. பிள்ளைகள் மூலமாக கூட பெருமைங்கிறது நாளுமே வந்து சேரும். அதே மாதிரி உறவினர் வகையிலும் சரி, சகோதர ரீதியாகவும் சரி, தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூட இந்த நேரம் மனசில் ஒரு தைரியங்கிறது உண்டாகும். கூடவே சாமர்த்தியமான பேச்சு நீங்கள் கையில் எடுக்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே நிச்சயமே வெற்றி பெறுன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருமே இந்த காலத்தில் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பணிகளை திறமையாக செஞ்சு முடிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த போட்டிங்கிறது மறைய போகுது. நிறைய விஷயங்களை நீங்கள் சாதகமான பலனை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். மறைமுகமாக ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு இல்லாமல் மறையும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடுன்னே சொல்லலாம். தொடர்ந்து கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக தீரப்போகுது. பண வரவை பொறுத்த வரைக்குமே சிறப்பது. மனசில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும். திறமையாக செயல்பட்டீங்கன்னா பல வகையிலும் பாராட்டு பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்பட்டிருப்பீங்க. இதனால் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இனி நீங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ராகுவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரவுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மற்றவங்க கூட இந்த காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கல்வி பொறுத்த வரைக்குமே இது சிறப்பான காலகட்டம். தொடர்ந்து இதே ஆர்வத்தோட பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல மதிப்பெண் பெற முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் கிடைக்கும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகுது. ஆடம்பர பொருள் எல்லாமே வாங்கணும்னு நினைப்பீங்க. அதை வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கடந்த காலமாகவே உங்கள் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தடைப்பட்டு வந்திருக்கும். அது திருமணமாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இனி எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரம். அதுவுமே திருமண வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இப்போ நல்ல வரணும் அமையும். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணை அமையக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் குழந்தை பாக்கியம் தடைபெற்று கூடியங்களா இருந்தால் சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி கற்பரட்சாமிக கோவிலில் நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல வாழ்வுங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதாவது பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக மறையக்கூடிய நேரம். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே மறைய தொடங்கும். பிரிஞ்சிருந்த குடும்பம் கூட இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு மந்த நிலையில் இருந்திருக்கும். இனி ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய திறமை பழிச்சிடுறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு தான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அதை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. விரும்பின இடத்துல இடமாற்றம், பணி மாற்றம்னு தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலம் நல்ல வாய்ப்பை தேடி வரும்னே சொல்லலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் உதவியாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் முக்கிய பொறுப்பு எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, படித்து வேலையில்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்கள் வேலைக்கான முயற்சி செய்யலாம். நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மற்றவங்களே பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் தொழில் நல்லபடியாக நடக்கும். சந்திர பகவான் கூட இப்போ உங்களுக்கு தொழிலுக்கு உதவிகரமாக தான் இருக்கிறாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், ஆடை ஆவண பிராப்தின்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் தான். ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு கூட இனி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். தடைப்பட்ட விஷயம் எல்லாமே கைக்குடி வரப்போகுது. நிறைய விஷயங்களை நீங்கள் அமோக வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம். குரு 7ஆம் வீட்டில் இருந்து பார்க்கறது பல வகையில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு. அதாவது திருமண மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்குமே மேன்மை உண்டாகும். தொடர்ந்து பயணங்கள் மூலமாக கூட நல்ல பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் சின்ன சின்ன ஏமாற்றம் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க.
விரோதிகள் கூட இந்த சூழ்நிலையில் உங்களை விட்டு விலகி தான் போவாங்க. தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, உறவினர் வகையில் மட்டும் கொஞ்சம் பண செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு அமைஞ்சிருக்குது. வழக்கு விஷயங்களை மட்டும் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் தொல்லை அனுபவிக்கலாம். மற்றபடி விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்போடு இருக்குது. சந்திராஷ்டம தினங்கள் தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமோக வளர்ச்சின்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.